ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திகை சீஃப் கெஸ்ட்டாக வந்து சாமுண்டீஸ்வரிக்கு அவார்ட் கொடுத்துட்றாங்க. இதனால சாமுண்டீஸ்வரி செம கடுப்பில் இருந்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி செம உச்சக்கட்ட கோபத்தில் வந்து நேராக வீட்டுக்குள்ளே போகலான்னு எடுக்கும்போதோ உடனே நம்ம ரேவதி, என்னம்மா ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிச்சிருச்சா அப்படின்னு போதோ, என்ன ரேவதி போகும்போது ஒரு விஷ் கூட எனக்கு பண்ணலை, இப்போ வரும்போது என்ன நக்கல் அடிக்கிறியா? அப்படின்னா உன் புருஷன் தான் எனக்கு விருது தரப்போகிறான்னு உனக்கு முன்கூட்டியே தெரியும்ல, தெரிஞ்சும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லாமல் இருந்திருக்க அப்படித்தானேங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி கேட்டதும், அக்கா என்ன நீ அவ்வளோக்குனா அடி முட்டாளா? இங்க பாரு, விருது கொடுத்தது யாரு? அவளோட புருஷன். அப்படி இருக்கும்போது தன்னோட புருஷன் தான் விருது கொடுக்க போறான்னு அவளுக்கு தெரியாம இருந்திருக்குமா? எனக்கு என்னமோ வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு திட்டம் போட்டுதான் உன்னை வாழ்த்தி அனுப்பியிருக்காங்களோன்னு தோணுதுக்கா அப்படின்னு போதோ உடனே சுவாதி, ரோகிணி, ராஜராஜ எல்லாரும் வெளியில வராங்க. சாமுண்டீஸ்வரி, வா சாமுண்டீஸ்வரி, ஆமா ஃபங்க்ஷன் தான் நல்லபடியா முடிச்சிருச்சா அப்படின்னு போதோ, இங்க பாருங்க ஃபங்க்ஷன் முடிச்சது இருக்கட்டும், அந்த டிரைவர் பயல் தான் எனக்கு விருது தரப்போறான்னு உங்க எல்லாருக்கும் முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குல்ல, சொல்லுங்க அப்படின்னு போதும். இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது. நீ கூட தான் பத்திரிக்கை பார்த்த, உனக்கு கூட முன்கூட்டியே தெரியாத மாதிரி போயிருக்கலாம் இல்லையா? எங்களுக்கு இந்த சந்தேகம் வரக்கூடாதா என்ன அப்படின்னு போதும். ஆமா ஆமா, ஆடுங்க ஆடுங்க, அந்த டிரைவர் பயல் பேச்சை கட்டுட்டு நல்லா ஆடுங்க, எத்தனை நாளைக்கு தான் இந்த ஆட்டோன்னு நானும் பார்க்குறேன். இங்கே பாரு ரேவதி, அவன் கொடுத்த டைம் வேற முடிய போகுது. இப்போவும் சொல்கிறேன், கண்டிப்பாக அவன் மேலே எந்த தப்புலன்னு நிரூபிக்க முடியாது. இந்த சவாலில் நான் தான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். அவன் தோக்கத்தான் போகிறான். அதனால இப்போ கூட ஒன்றும் இல்லை, இது உன் வீடு, அதனால வீட்டுக்குள்ளே வரதான் உனக்கு நல்லது அப்படின்னு போதும். இங்கே பாருங்கம்மா, நான் இப்போவும் சொல்கிறேன், என் புருஷன் நேர்மையானவர், தங்கமானவர், கண்டிப்பாக அப்படிப்பட்ட தப்பெல்லாம் அவர் பண்ணக்கூடிய இல்லை. அதனால அவர் தான் ஜெயிப்பாருமா. இங்க தோல்வி ஜெயிக்கிறதுங்கிறது இங்க முக்கியம் இல்லைம்மா. கண்டிப்பா என் புருஷன் உண்மையை நிலைநாட்டுவாரு அப்படின்னு ரேவதி அந்த இடத்துல உறுதியா பேசினதும் சாமுண்டீஸ்வரி செம கடுப்பாகிறாங்க. சாமுண்டீஸ்வரி, அதெல்லாம் இருக்கட்டும், ஒன்றும் தெரியுமா, இன்னைக்கு 2வது சாமுண்டீஸ்வரியை நம்ம வீட்டில் நான் பார்த்தேன் அப்படின்னதும், என்ன உளர்றீங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. உடனே ஸ்வாதி வந்து சாமுண்டீஸ்வரியோட பொருளை தூக்கிட்டு வந்து ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயத்த ராஜராஜன் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னதும் இது கேட்டு சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் அதிர்ச்சியாகிறாங்க. அடி பாவி, சின்ன பொண்ணா இருந்துட்டு எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி வேலை பார்த்திருக்கா, இவளுங்க கிட்ட கொஞ்சம் உசாரா தான் இருக்கணும், விட்டா எல்லாருமே என் அக்கா கறி ஆகிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து யோசிக்கிறாங்க. ஸ்வாதி, என்ன சொல்ற? அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு போதும். ஆமாமா, இந்த தைரியத்தை கொடுத்ததே மாமாதாமா, ஒன்னு தெரியுமா? நீங்கள் ஃபங்க்ஷன் நடக்கும்போது சபையில் அசிங்கப்படணும்னே யாரோ திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்கம்மா. மாமா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீங்கள் ஊர் மக்கள் முன்னாடி அசிங்கப்பட்டு தான் நின்றுருப்பீங்க. அவ்வளோ லேப்டாப், ஆட்டோ எல்லாமே அங்கே வந்து சேர்றதுக்கு காரணமே கார்த்திக் மாமா தாம்மா. அவர் தான் எனக்கு இந்த தைரியத்தையே கொடுத்தாரு. இல்லைன்னா நாங்கள் இன்னைக்கு 3 பேரும் உயிரோட இருந்திருப்போமான்னு கூட தெரியாதுமா. நீங்களும் ஊர் மக்கள் முன்னாடி அசிங்கப்பட்டு தான் வந்திருப்பீங்க. இன்னைக்கு கூட உங்கள் கௌரவத்தை தூக்குனது கார்த்திக் மாமா தான் அப்படின்னு நம்ம ஸ்வாதி சொன்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. பாத்தியாக்கா, இது கூட உனக்கு புரியலையா? இப்படி லாரியை வந்து கடத்துற மாதிரி கடத்தி காப்பாத்தி உன்கிட்டயே நல்ல பேரு வாங்கியிருக்கா அப்படின்னு சந்திரா வந்து சொன்னது. சித்தி, போதும் நிறுத்துறீங்களா? ஒரு விஷயத்த கூட நீங்க பாசிட்டிவா பேச மாட்டீங்களா சித்தி? எப்ப பார்த்தாலும் என் புருஷனுக்கு எதிர்ப்பா நெகட்டிவாவே பேசுவீங்களா என்ன அப்படின்னு ரேவதி வந்து சந்திராவை வெளுத்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல. நான் அப்படி என்னடி தப்பா சொல்லிட்டேன்? இங்க பாரு, இந்த ஃபங்க்ஷனை வந்து திட்டம் போட்டு அந்த அமைப்புக்கு பணம் கொடுத்து அவனாவே விருது கொடுக்கணும்னு தான் இப்படி ஒரு வேலை பார்த்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் எப்படியாச்சும் இந்த உண்மையை நிரூபிக்க முடியாமல் இருக்கிறதால வீட்டுக்குள்ளே வரணுங்கிறதுக்காகவும் என் அக்கா கறி மனசில் நல்ல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காகவும் தான் அவன் திட்டம் போட்டு பண்ணியிருக்கான். அதுதான் நிஜம். நீங்கள் வேணும்னா அந்த டிரைவர் பையலை நம்பலாம், ஆனால் என் அக்கா ஒன்றும் அடி முட்டாள் கிடையாது அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி, இங்கே பாரு ஸ்வாதி, என்ன நடந்தது நடந்து போச்சு, ஆனால் உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன்.
இப்படித்தான் பெண்கள் எப்பவுமே தைரியமா இருக்கணும், மனசை தளர விடக்கூடாது. உண்மையிலேயே நீ என் பொண்ணா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உண்மையா நான் இந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணி இருப்பனோ அதை தான் நீ பண்ணியிருக்க அப்படின்னதும் சுவாதியும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஒண்ணு மட்டுமா, இதுல எந்த ஒரு திட்டமும் நோக்கமும் கிடையாது. கார்த்திக் மாமாவால தான் இன்னைக்கு நீங்க தலை நிமிர்ந்து நிக்கீங்க, அது மட்டும் உண்மை அப்படின்னதும் போதும் சுவாதி, நீயும் அடுத்தவங்க பேச்ச கேட்டுட்டு அவன் புகழ பாடிட்டு இருக்காத அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி உள்ள போகலான்னு எடுக்கும் போது உடனே நம்ம மயில் அத்தை என்ன அத்தை எதுவுமே சொல்லாம போறீங்க, நான் என்னத்துக்கு வந்தேன், நீங்க விருது வாங்குறத போட்டோ எடுத்து பேனர்ல போடணுங்கிறதுக்காக. இங்க பாருங்க அத்தை, போட்டோ எடுத்துட்டேன், அதனால நான் பேனர் போடவும் கொடுத்துட்டேன் அத்தை அப்படின்னும் போது மாப்பிள்ள என்ன பேசிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க யாரை கேட்டு இப்படி ஒரு காரியம் பண்ணீங்க, என்ன அத்தை சும்மா இருந்தேன்னு உசுப்பேத்தி ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போய் நீங்க விருது வாங்குறத போட்டோ எடுத்து பேனர் போடணும்னு சொல்லிட்டு இப்போ கடைசியில நான் எங்க சொன்னேன்னு கதையை மாத்தி பேசினா என்ன அதான் அர்த்தம் அப்படின்னு மயில் கேட்டதும், இங்க பாருங்க அது வேற ஒரு விஐபி தரப்புறாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நான் அப்படி ஒரு முடிவெடுத்தேன். ஆனா இந்த டிரைவர் கையாலேயே வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அவனை போய் பேனர் அதுன்னு பேசிட்டு இருக்கீங்க, எந்த ஒரு பேனரும் போடவே கூடா. ஐயோ அத்தை நீங்க கொஞ்சம் லேட் ஆயிட்டீங்க அத்தை, கொஞ்சம் வெளியில போய் பாருங்க, இன்னொரு பேனரே போட்டிருப்பாங்க அப்படின்னதும் உடனே எல்லாரும் வீட்டுக்கு வெளியில பாக்குறாங்க. பார்த்தா போஸ்டர் பேனர் சும்மா தடமுடலா பண்ணி வச்சிருக்காங்க மயில். அங்க பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு காத்தி விருது கொடுக்குற மாதிரி இருக்கு. இதை ஊர்க்காரங்க பார்த்து புகழ்ந்து பேசிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி செம கடுப்புல, இங்க பாருங்க மாப்பிள்ள, இந்த இந்த பேனர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, அப்படி மீறி இருந்துச்சு அவ்வளோதான், இந்த சாமுண்டீஸ்வரியோட இன்னொரு ரூபத்தை பார்ப்பீங்க அப்படின்னது. சாமுண்டீஸ்வரி முட்டாள்தனமாக பேசாத, இப்போ மட்டும் இந்த பேனரை நம்ம இல்லாமல் பண்ணோம்னா ஊருக்கு மத்தியில் உனக்கு கெட்ட பேர் தான் வரும், மருமகன் மேலே இருக்கிற பொறாமையில தான் இப்படி பண்ணிட்டேன்னு ஊர்க்காரங்களே உன்னை தப்பாக பேசுவாங்க. இப்போ தான் பத்திரிகையில் வந்த பேர் நீ மற்றவங்களுக்கு தானம் பண்ணதால நல்லபடியாக போயிட்டுருக்கு. இன்னும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ இப்படி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, உன் பேருக்கு தான் கெட்டதாக முடியும் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி எதுவுமே பேசாம உள்ள போறாங்க. பாத்தியாக்கா குடும்பமா சேர்ந்து உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சந்திரா அவங்க பாட்டுக்கு ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. சித்தி உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை, எங்க அம்மா எப்பவுமே நல்லவங்க, ஆனா என் புருஷன் விஷயத்துல அவங்க உங்க பேச்ச கட்டு முட்டாளா நடந்துட்டு இருக்காங்க, இதையே சாக்கா வச்சு நீங்க எங்க அம்மாவை ஏத்தி விட்டுட்டு இருக்கலான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க சித்தி, உங்களுக்கு மரியாதையா அவ்வளவுதான் அப்படின்னது. என்னடி என்ன பண்ணுவ, என்ன கண்ணத்துல அன்னைக்கு தந்தது மறந்து போச்சா என்ன? இங்க பாருங்க சித்தி, என் புருஷன் வீட்டை விட்டு வெளியில போறது இருக்கட்டும், கட்டின புருஷன் உயிரோட இருக்கும்போது எங்க அம்மா வீட்டுல இருக்கீங்களே, உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? அன்னைக்கு மயில் மாமாவுக்கு தப்பா பேசுனீங்க, தண்டரிச்சோறு திங்கிறாரு உழைக்கலாம் அதுன்னு, ஆமா நீங்க மட்டும் வீட்டுல என்னவா அப்படின்னு ரேவதி சந்திராவை வெளுத்தெடுக்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சந்திரா செமையா அதிர்ச்சியாகி அந்த இடத்துல கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியாக்கா நானும் உன் வீட்டுல ஒரு தண்ட சோறுங்கிறத சொல்லி சொல்லாம காட்டுறா பாத்தியா அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி சம கோவப்பட்டு, இங்க பாரு ஆயிரம் தான் இருந்தாலும் சந்திராவும் சித்தி இங்க பாருங்கம்மா, சித்தின்னா அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, இப்படி கேவலமாக நடந்துக்கிறது இல்லை, இன்னொரு வாட்டி அந்த சித்திங்கிற அந்தஸ்தை இழக்காம பார்த்துக்கோங்க, இதை விட மோசமாக நான் கேட்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரியும் அதிர்ச்சி ஆறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த